இது பார்த்தீங்கன்னா RX100 இயர் பார்த்தீங்கன்னா 92 மாடலு. இப்போ இந்த வண்டி இன்ஜின் பீட் சவுண்ட் காட்டுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வர்ற பீட் வந்து சில்ட்ர பீட்டுன்னு சொல்லுவாங்க. சென்னையில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும், ஒரு பீட்டுக்கும் ஒரு பேர் இருக்குன்னு தெரியும். ஆக்சுவலி இந்த வண்டியில் வந்து வர்றது சில்ட்ர பீட்டு. இப்போ இது வந்து RX135. இதில் பீட்டு காட்டுறேன், இன்ஜினோட பீட்டு காட்டுறேன். ஆக்சுவலி இதில் வர்ற பீட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லாங் போகும்போது இதோட வாய்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ. இது வந்து 135 நீங்கள் 100 ஷீல்டு போட்டிருக்கீங்கல்ல? ஆமாம் ப்ரோ. ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருள் 2 வீலர் ஒர்க் ஷாப் தாங்க வந்திருக்கோம். RX100 RX135 ரெண்டுமே ரெஸ்டோர் பண்ணியிருக்காரு. ரொம்ப வருஷமாக இந்த மெக்கானிக் டெக்னீஷியன் ஃபீல்டில் இருக்காரு. ஸோ அவரை பற்றியும் அவர் கேரேஜ் எங்கே இருக்குது, என்ன நல்லா ரெடி பண்ணிட்டு இருக்காரு, இப்போது இந்த 2 பைக் இல்லாமல் அவர்கிட்டயே இப்போ நிறைய பைக்ஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே சர்வீஸ்க்கு வந்திருக்கு, என்ன நல்லா ரெஸ்டோர் பண்ணிட்டு இருக்காரு, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சிருப்போம். உங்களை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நான் ஒரு 16 வருஷமாக இருக்கேன் ப்ரோ. பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து மெக்கானிக் செட்டு தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1008 தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சுரேஷ்ன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் ஒரு 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவரை விட்டு நான் தனியாக கேரேஜ் ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்லி 2 ஸ்ட்ரோக் ஒர்க்கு மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா RS சீரியஸ் ஃபுல்லாகவே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நிறையா மாடிஃபிகேஷன் ஒர்க்கெலாம் பண்ணிகிட்ருக்கோம். மெயின் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக நம்மகிட்ட கேட்டு வர்றவங்க தான் நிறைய பேர் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். பெயிண்டிங் மட்டும்தான் சேஞ்ச் மாதிரி இருக்கும் 2 வண்டிக்கும். அருள் ப்ரோ, ஸோ நான் வந்து உங்கள் இன்ஸ்டா பேஜ் பார்த்து தான் வந்திருந்தேன். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் கிட்ட ரீச் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பெரிய கங்கராட்ஸ் ப்ரோ. ஸோ நிறைய 2 ஸ்ட்ரோக் வண்டி உங்கள் இன்ஸ்டா பேஜில் போட்டிருக்கீங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம பின்னாடி RX100, இந்த ரெட்டு வந்து RX135 இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ நாள் ஆகும் ப்ரோ இந்த மாதிரி வண்டி ரெடி பண்ண? ஃபஸ்ட்டு இந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 85 கிட்ட வந்துருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்க்ராப் கண்டிஷன்லாம் வண்டி கொண்டு வந்திருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா RX135. இது என்னோட வெஹிக்கிள். நான் ரொம்ப பார்த்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி என் வண்டினால ரொம்ப டைம் எடுத்து எல்லாமே ஒரிஜினாலிட்டியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். சின்ன மாற்றங்கள் மட்டும் பெயிண்டிங்கில் கொடுத்தேன். நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்க. பக்காவாக இருக்குது ப்ரோ வண்டி. 2 பீட்டு கேட்டாலே தெரியுது நீங்கள் எவ்வளோ பக்காவாக வந்து வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்ட்டு. ப்ரோ இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ பட்ஜெட் வந்து ஒரு 85,000 இந்த வண்டிக்கு சொன்னீங்க. இப்போ கஸ்டமர், ஏன்னா நிறைய பேர் கேட்குறது வந்து வண்டி எவ்வளோ ஆகும், பட்ஜெட் எவ்வளோ ஆகும், ரெஸ்டோர் பண்ண எவ்வளோ ஆகும், சர்வீஸ் பண்ண எவ்வளோ ஆகும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஒரு கரெக்டான பட்ஜெட் நம்ம சொல்ல முடியுமா, இல்லை வண்டி நம்ம நேரில் பார்த்துட்டு அது இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியுமா ப்ரோ? ஒரு வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் பார்த்து தான் சொல்ல முடியும். நிறைய பேர் எங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பியும் கேட்குறாங்க, இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்றாங்க. நம்ம குத்து மதிப்பாக ஒரு அமௌண்ட்டு சொல்கிறோம். ஏன்னா சில பேர் லாங்கிலேருந்து வராங்க, சில பேர் பக்கத்துலேருந்து வராங்க. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வண்டியை ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு 70-75 ஒரு நார்மல் கொட்டேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒர்க்கு, இப்போ டேங்க் ஏதாவது ஃபால்ட்டு, டேங்க் சேஞ்ச் பண்ணுறோன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராஸாக மாறிக்கிட்டே இருக்கும் ப்ரோ. ஓகே. ஸோ நம்ம பைக் நேரில் பார்த்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கரெக்டான முடிவுக்கு நம்ம வர முடியும்ல ப்ரோ. இப்போ நம்ம அந்த RX100ல அந்த குயிக் த்ராட்டில் மாட்டியிருக்கீங்க, ஃப்ரண்ட்டில் டிஸ்க்லாம் மாட்டியிருக்கீங்க. ஸோ அதை பற்றிலாம் சொல்லுங்கள். இதெல்லாம் எவ்வளோ ஆகும், இல்லை செப்பரேட்டாக இப்போ நான் வண்டி வச்சுருக்கேன் இது மட்டும் பண்ண குயிக் த்ராட்டில் மட்டும் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா பண்ணி கொடுப்பீங்களா? ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லெக்கில் தான் நம்ம பற்ற வச்சு ரெடி பண்ணியிருப்போம். ஓகே. NS டிஸ்க்கு இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா NS டிஸ்க்கு, NSல வர்ற கேலிபரு, மேலே இருக்கிறது NSோட தான். நம்ம ஒரு வண்டி பார்க்கும்போது அழகாக இருக்கணும். ஏன்னா ஒரு டயத்தில் அப்பாச்சி அழகாக இருந்துச்சு, இப்போ NS அழகாக இருக்குது வண்டி ஓடும்போது. இதே என் வண்டியில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பட்ஜெட் கிடையாது. பல்சரோட 4 கிலோக்கு ஏற்றிருக்கேன். 150 ஓல்டு மாடலோட 4 ஏற்றிருக்கேன். ஆல்மோஸ்ட்லி இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா ஆகுதுன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபாலேருந்து 16 ரூபா வரும் ப்ரோ பக்காவாக ரெடி பண்ணுறதுக்கு. இந்த ரெண்டுக்கும் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினாலிட்டியாக ரெடி பண்ணுறோம்ல, லெக்லேயே பண்ணுறனால ஒரு ஸ்லாப்பிங் நாய்ஸ் கூட இருக்காது. பிரேக் அடிக்கும்போது ஸ்கிட் ஆகுறது எதுவுமே இருக்காது ப்ரோ. இதோட பெனிஃபிட் இதுதான். ஓகே.
இப்போ இந்த பல்சர் 150 வந்து அந்த சஸ்பென்ஷனும் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? அந்த ஃபோர்க்கும் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க? இல்லை ப்ரோ, செட்டாகவே நான் மாற்றிருக்கேன் ப்ரோ. ஓகே ஓகே. அப்படியே செட்டாக தூக்கி அப்படியே அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். எதுவுமே நல்லா இருக்கும் ப்ரோ. நிறைய பேருக்கு ஆர்எஸ் வச்சுருக்க எல்லாருக்கும் தெரியும், ஆல்மோஸ்ட்லி பல்சர் இது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியும். எந்த இயரில் வந்த பல்சர் இது போடுன்னு தான் அவங்களுக்கு தெரிய மாட்டேது. கன்ஃபியூஷனில் வேறு வாங்கி அசம்பிள் பண்ணிட்டு கொண்டு வராங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் இப்போ நம்ம மாற்றுறோம்ல, இது எல்லாமே நம்ம புதுசு வாங்கி மாற்றுவீங்களா இல்லை நம்ம செகண்ட்ஸில் அந்த மாதிரி கிடைக்குமா? ஏன்னா இப்போ பட்ஜெட் வந்து ஒரு 15,000 18,000 அந்த மாதிரி பட்ஜெட் ஆகுது. இப்போ என்எஸ் போடணும் அப்படின்னா, ஏன்னா கேட்குறவங்க அவ்வளோ எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்களா? செகண்ட்ஸில் புதுப்பேட்டையில் அந்த மாதிரி கிடைக்குமா இல்லை அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் வாக் பழசு எடுத்து ரெடி பண்ணுற வேலையே என்கிட்ட கிடையாது ப்ரோ. ஏன்னா பழசு எடுத்து ரெடி பண்ணுற எல்லாமே பழசு தான் ப்ரோ. பழைய வயசானவங்களை நம்ம என்னதான் மேக்கப் பண்ணாலும் அவங்களுக்கு வயசாயிடுச்சு தான். குமரி தான் ப்ரோ. கண்டிப்பா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் ப்ரோ. டிஸ்க் பார்த்தாலும் இதுலேயே நான் உங்களுக்கு சீரியல் நம்பர் எல்லாமே வந்திருக்கும், எல்லாமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கேலிபர் செட்டும் ஒரிஜினல் தான். ஓகே, கேலிபர் செட்டும் ஒரிஜினல் தான். இதே மேலே பார்த்த எம்சி கிட்டும் ஒரிஜினல் தான் இருக்கும் ப்ரோ. எதுக்கு நம்ம ஒரிஜினல் புதுசு வாங்கி போடுறோன்னா, ஒரு கஸ்டமர் ஒரு 80,000 90,000 நம்மகிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க வண்டியில் ஒரு பழசு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு ஆள் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக மன கஷ்டம் ஆகும் ப்ரோ. அதனால் நம்ம வந்து பழசுங்கிற விஷயத்துக்கே போகிறதில்ல. அதே பார்த்தீங்கன்னா இந்த பல்சர் இது வந்து நம்ம பழசு தான் ப்ரோ போட்டிருக்கோம். ஆனால் டிஸ்க்கு மட்டும் நம்ம மாற்றிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஓஜி இது வாங்கி போட்டிருக்கோம். டிஸ்க்கு பிளேட்டுமே ஒரிஜினல் வாங்கி போட்டிருக்கோம் ப்ரோ. ஓகே, ஒரிஜினல் வாங்கி போட்டிருக்கோம். அதே மாதிரி கேலிபர் செட்டும் ஒரிஜினல். மேலே இருக்க எம்சி கிட்டு என் வண்டியாக இருந்தாலும் கஸ்டமர் வண்டியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வாக் எல்லாருமே வண்டியும் நம்மளோட வண்டி தான் ப்ரோ. எந்த வண்டியும் கஸ்டமர் வண்டி அதுலேருந்து ஒரு 2 ரூபா நம்ம சம்பாதிக்கணும்னு எண்ணமே கிடையாது ப்ரோ. இது நம்மளோட ஹேபிட், நமக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, அதுதான் ப்ரோ. ப்ரோ இப்போ ஆர்எக்ஸுக்கு வந்து ஸ்பேர்ஸ் வந்து ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்குதா? ஏன்னா சில ஸ்பேர்லாம் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் தான் நம்ம போகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது உண்மையாக இப்போ எல்லாமே கிடைக்குதா ப்ரோ? அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி சொல்கிறேன்னு தெரியல ப்ரோ. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேன். ஒரு 70% ஒரிஜினல் வருது ப்ரோ. ஓகே, ஒரு 30% அதர் மார்க்கெட் தான் வாங்கணும். அதர் மார்க்கெட்லேயுமே நான் சர்வர் பண்ணதுலேருந்து தான் நான் ஒரிஜினல் எதுக்கு சப்ளை கொடுத்தாங்க, எந்த கம்பெனி சப்ளை கொடுத்தாங்கன்றது சர்வர் எடுத்து தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ப்ரோ. பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனி வருது. எனக்கு தெரிஞ்ச கம்பெனியை மட்டும் நான் வாங்கி அதை பிஸ் பண்ணுறேன். எனக்கு நல்லா இருக்குது ப்ரோ. என்கிட்ட வர்ற கஸ்டமருக்கும் நல்லா இருக்குது. ஒரிஜினல் 70% தான் வருது ப்ரோ, ஃபுல்லாலாம் வரல ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் அந்த RX100 க்ரீன் கலர் வண்டிக்கு டயர் பார்த்தீங்கன்னா பட்டன் டயர் கொடுத்துருக்கீங்க. ஸோ எந்த அளவு இது வந்து மக்கள் வந்து கேட்குறாங்க, ரோட்டில் ஓட்டும் போது எப்படி ப்ரோ ஃபீல் இருக்குது? ப்ரோ நிறைய பேர் வந்து எனக்கு இந்த டயர் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் எல்லாருக்கும் நாங்கள் வந்து இந்த டயர் போடுங்க அப்படின்னு நம்ம ரெஃபரண்டே பண்ணுறதில்ல ப்ரோ. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த டயர் போடுறதுனால சும்மா ஒரு எங்கனாலும் டீ கிடைக்கோ இல்லை லோக்கலில் எங்கனாலும் போகிறதுக்கு மட்டும்தான் இந்த டயர் யூஸ் ஆகும் ப்ரோ. ஓகே, அதான் நம்ம லோக்கலில் கெத்தா நம்ம வண்டின்னு வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த ஒரு ரவுடாக இருக்கிறதுக்கு ஒரு கம்பீரமாக இருக்கிறதுக்கு இந்த டயர் யூஸ் பண்ணலாம். இந்த டயர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு மட்டும்தான் ப்ரோ ஓட்ட முடியும். நீங்கள் கட் அடிச்சோ எதுவும் ஓட்ட முடியாது. அதே பார்த்தீங்கன்னா என் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஜாப்பர் டைப் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஜாப்பர் டைப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அழகாக லோக்கலில் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ சில பேர் ரஃபாக ஓட்டுவாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த டயர் நல்லாயிருக்கும் ப்ரோ. நம்மகிட்ட நிறைய பேர் இது கேட்டு வந்தாலும் எல்லாருக்கும் நம்ம ரெஃபர் பண்ணுறது இல்லை ப்ரோ. எந்தெந்த வண்டிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட சொல்லி தான் நம்ம இந்த டயரே நம்ம வந்து பண்ணுறோம் ப்ரோ. ப்ரோ இப்போ நம்மக்கிட்ட வந்து நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், இந்த ஃபுல்லாக வந்து ரெஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 months கிட்ட டைம் பீரியட் ஆகும் சொல்லியிருந்தீங்க பைக் ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்கு. அதுவும் இல்லாமல் நான் உங்களோட இன்ஸ்டா ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி எல்லா வீடியோஸும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதே கேள்வி ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் கமெண்ட்ஸ் நிறைய பேர் அதே கேள்வி கேட்டுற போகிறாங்கன்னு தான் நான் கேட்குறேன். ஸோ சேல்ஸ் அந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட இருக்கா இல்லை ஒன்லி சர்வீஸா ப்ரோ? ப்ரோ இந்த கேள்வி தான் ப்ரோ என்னால் பதிலே சொல்ல முடியல. உங்கள் இதில் பார்த்து இல்லை நான் என்னன்னா கண்டிப்பாக நான் உங்கள் இன்ஸ்டா டீடைல்ஸ் உங்கள் ஷாப் டீடைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுவேன். ஆனால் சில பேர் ஃபாலோ பண்ணாமல் பார்க்காத ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க கமெண்ட்ஸில். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா இப்போ இந்த 2 இல்லாமல் இந்த வீடியோவில் நிறைய RX100 நம்ம பின்னாடி இருக்குது, அது எல்லாமே பார்ப்போம். ஸோ சேல்ஸ் அந்த மாதிரி இருக்கா இல்லை வெறும் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுறீங்களா? ஒன்லி சர்வீஸ் ஒர்க் மட்டும்தான் ப்ரோ நம்மகிட்ட. ஏன்னா நமக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் என்னோட பையன்லாம் சொல்ல மாட்டேன், என் ஃப்ரெண்டுன்னே சொல்லுவான் அவனை. ஏன்னா அவன் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அவரை கூப்பிட்டுலாமா ப்ரோ? அவரையும் கூப்பிடலாம். தம்பி வாடா ப்ரோ வாங்க. பார்த்தீங்கன்னா அவன் இல்லைன்னா எதுவுமே இல்லை ப்ரோ. வாடா 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 டக்குன்னு வாடா. நாங்கள் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் தான் ப்ரோ.
வேற யாருமே கிடையாது ப்ரோ. நாங்கள் தான் பிரிக்கணும், நாங்கள் தான் வீடியோ எடுக்கணும், நாங்கள் தான் போஸ்ட் பண்ணணும், எல்லா ஒர்க்கும் நாங்கள் பண்ணுறனால இப்போ சேல்ஸ்ன்னு எடுக்கும்போது நிறையா டீட்டெயில் நம்ம செக் பண்ணணும் ப்ரோ. ஃப்ரேம் நம்பர், இன்ஜின் நம்பர், புக்கு, எத்தனை ஓனரு, அது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஃபைனான்ஸில் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கா எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணணும். நமக்கு ஒர்க்கு ப்ரெஷரே அதிகமாக இருக்குது. ஸோ ஒர்க்கு மட்டும் பார்த்தாலே போதும், நம்ம சேல்ஸ்லாம் எடுத்துக்கிறது கிடையாது ப்ரோ. நம்மகிட்ட எந்த வண்டியும் சேல்ஸ் கிடையாது, அதே மாதிரி பேர்ஸ் சேல்ஸும் கிடையாது ப்ரோ நம்மகிட்ட. ஓகே. இப்போது அதுதான் நான் அடுத்தது கேட்கலான்னு வந்தேன், நீங்கள் அதுக்கு சொல்லிட்டீங்க ப்ரோ. இன்னொன்று இப்போ நம்ம வந்து செகண்ட்ஸில் வண்டி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ செகண்ட்ஸில் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ சென்னைக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் கடைக்கு வந்து உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து எடுத்து கொடுப்பீங்களா? நான் வந்து புக்கு அந்த மாதிரி சொல்லலை. ஸோ பைக்கோட கண்டிஷன் அந்த மாதிரி பார்த்து ஓரளவு நம்ம ஒரு அசம்ஷன் பண்ண முடியுமா வண்டியோட இது? இல்லை ப்ரோ, நம்மளால் எங்கேயும் நம்ம சாப்பிட்டு எங்கேயும் நவர முடியாது ப்ரோ. ஏன்னா இப்போ வந்தாலே தெரியுது பிஸியாக நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வீடியோவும் கொடுத்துட்ருக்கீங்க ப்ரோ. இப்போது ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பைக்கோட ப்ரைஸு ஒரு நல்ல ஒரு பயங்கரமாக ஹைப்பாக போயிட்டுருக்கு, ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ அதை நீங்கள் எப்படி ப்ரோ பார்க்குறீங்க? ப்ரோ ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கிறவங்களுக்கு தான் ஒரு அட்வைஸாக சொல்லிக்கிறேன். வண்டி கிடச்சிச்சேன்ட்டு டக்குன்னு வாங்கிடுறாங்க, வாங்கிட்டு வந்து நம்மகிட்ட திரும்பி சர்வீஸோ இல்லை மாடிஃபிகேஷன் ஒர்க்குக்கோ வரும்போது ப்ரோ நான் எடுத்த அமௌண்ட்டே இவ்வளோ தான், நீங்கள் ஏன் இவ்வளோ சொல்கிறீங்கன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ப்ரோ. என்னன்னு கேட்டிங்கன்னா வண்டி பார்க்க இப்போது இந்த 2 வண்டியில் நம்ம வந்து ஒரிஜினல் டேங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அவங்க விற்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, லோக்கல் டேங்க் போட்டுறாங்க. லோக்கல் டேங்கில் போடும்போது நம்ம இந்த அவுட்புட் நம்மளால் கொடுக்க முடியாது ப்ரோ. ஏன்னா லோக்கல் டேங்க் வந்து ரொம்ப நமக்கு ஈடே கிடையாது ப்ரோ. அதனால் நம்ம சென்னைக்குள்ளே யாராக இருந்தாலும் கூப்பிட்டா நம்ம வர முடியாது. ஃபஸ்ட்டு கால் பண்ணி நான் இந்த மாதிரி வண்டி பார்த்துருக்கேன், எனக்கு கைடு பண்ணுங்கன்னா கண்டிப்பாக கைட் பண்ணலாம் ப்ரோ. எவ்வளோக்கு எடுக்கலாம், என்ன பட்ஜெட்டில் இது பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோன் கால்ஸ்லேயே பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஏன்னா இப்போது ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா RX வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் அவங்கள பொதுவாக பைக்கை பற்றி நல்லா தெரியாதவங்க வந்து நல்லா பைக் பளிச்சுன்னு இருந்தாலே வந்து நல்ல வண்டி வாங்கிடலான்ற மாதிரி இருக்கும். பட் அவங்க வந்து என்ன நீங்கள் சொன்ன மாதிரி என்ன டேங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இன்ஜின் எந்த அளவுக்கு கண்டிஷனாக இருக்குது, அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வாங்கிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறதை நம்ம நேரடியாக பார்க்குறோம் ப்ரோ. ஸோ அதனால தான் கேட்டேன் ப்ரோ. இந்த 2 வண்டி தவிர நம்ம ஷாப்பில் வேறு என்னென்ன வண்டிலாம் என்னென்ன ஒர்க்காக வந்திருக்குன்னு அப்படியே சொல்கிறீங்களா? இது வந்து பெயிண்டிங் ஒர்க்கு ப்ரோ. இப்போ அடுத்த வண்டி அசம்பிள் பண்ண போகிறோம். நம்ம இன்ஸ்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா தெரியும், இது அடுத்த வண்டி அசம்பிள் ஒர்க்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபைட் ஃபீடு. ஓகே. இது வந்து பிக்கப் இல்லைன்னு வந்திருந்தாங்க. ஸோ இவருக்கு வந்து கார்பெட்டர்லாம் வேறு கார்பெட்டர் போட்டிருக்காங்க, ஒரிஜினல் கார்பெட்டர் எடுத்துகிட்டு. ஸோ கார்பெட்டர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போரில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதுக்காக வந்திருக்கு ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரீஸ்டோர் கிடையாது, ஆஃப் ரீஸ்டோர் தான். ஏற்கனவே எங்கேயோ ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நம்மளை ஃபாலோ பண்ணி வந்தனால ஆஃப் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க, அது பண்ணுறோம் ப்ரோ. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி தான் நம்மகிட்ட வந்துச்சு. வண்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க, வாங்கிட்டு வந்த செகண்டில் இங்கே வந்து வண்டி விட்டுருக்காங்க ப்ரோ. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம தான் சர்வீஸ் பண்ணுறதுக்காக. ஓகே. இது ஏதாச்சும் பட்ஜெட் சொன்னாரா ப்ரோ இவ்வளோக்கு எடுத்தேன்ட்டு? இவர் வந்து 75 எடுத்திருக்காரு ப்ரோ. ஓகே. எடுத்ததுமே 75ல் எடுத்துட்டு இன்னொரு மெக்கானிக் செட்டு போய் பார்த்துட்டு கொட்டேஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்காரு. ஓகே. ஆனால் இருந்தாலும் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அவங்க பேசுறது எதோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அது ரீஸ்டோர் ஒர்க்குக்காக வந்திருக்கு. ஓகே. ஸோ அவர் இன்னும் பட்ஜெட்டு எதுவுமே ஒத்து வரல. ஸோ ஒத்து வந்தால் மட்டும்தான் நம்ம பிரிக்கிறது ப்ரோ. இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக பக்காவாக வண்டி ரெடி பண்ணோம் அப்படின்னா அதான் நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி வண்டி பார்த்துட்டு ஒரு கொட்டேஷன் நம்ம வந்து கொடுத்துருவோம். 2 months டைம் பீரியட் சொன்னீங்க. ஸோ நம்ம பேமெண்ட் வந்து எப்படி ப்ரோ பண்ணோம்? ஒரு பார்ட்டாக இப்போ ஸ்டார்டிங் இப்போ நீங்கள் ஒரு 80,000 பட்ஜெட்னா ஒரு 30,000 அந்த மாதிரி பார்ட்டாக பண்ணலாமா, இல்லைனா ஸ்டார்டிங்கே நம்ம ஃபுல் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா? அதான் கரெக்டானது தான் ப்ரோ. நம்மகிட்ட வந்து பார்ட்டாக தான் ப்ரோ பட்ஜெட்டு. ஏன்னா காசு இருக்கிறவங்களும் வராங்க, காசு இல்லாதவங்களும் வராங்க. ஏன்னா சில பேரோட ட்ரீம் பைக்காகவே இது இருக்குது, நிறைய பேருக்கு வாங்கணுங்கிற ட்ரீம் பைக்காகவே இருக்குது, வாங்கிடுறாங்க. எப்படி ரெடி பண்ணுறது? போனாலே 1 லட்சம் கேட்குறாங்க, 80,000 ரூபா கேட்குறாங்க, கேட்டாலும் என்ன உடனே காசு கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது ப்ரோ. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 பேமெண்ட்டாக கொடுக்கலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு இனிஷியல் அமௌண்ட்டு, அதுக்கடுத்து நம்ம அசம்பிள் பண்ணுறது எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் வரும், அதை பார்த்த பிறகு பேமெண்ட் பண்ணணும். டெலிவரிக்கு வராங்கல்ல, அப்போ மீதி அமௌண்ட்டு கொடுத்தா போதும் ப்ரோ. நம்ம பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு ஃப்ரீடமாக இருக்கும் இந்த அமௌண்ட்டு கொடுக்குறனால ப்ரோ. இப்போ நம்ம கேரேஜில் வந்து எல்லாமே ஃபுல்லாக YAMAHA RX-ஆக இருக்குது. ஸோ மற்ற 2 ஸ்ட்ரோக்கும் சுசுகி மற்ற கம்பெனி பைக்ஸும் பார்க்குறீங்களா? இல்லை ப்ரோ. எனக்கு ஒரு வேலையை பிடிச்சி தான் பண்ணணுன்னு எனக்கு ஆசை. எனக்கு வந்து இதுதான் ப்ரோ என்னோட ஆசை. YAMAHA மட்டும்தான் என்னோட ஆசை. RX, ஜெட்டு இதுதான் என்னோட ஆசை.
டூ ஸ்டோக் வெஹிக்கிள் வித் வெஹிக்கிள்லாம் நம்ம சர்வீஸ் பண்ணுறதில்ல. பெயிண்டிங் ஒர்க்குன்னு கேட்டால் கூட நம்ம எடுக்கிறது இல்லை ப்ரோ. எதுக்குன்னா நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒர்க்கை. அதுலேருந்து நமக்கு 10 ரூபாய் லாபம் கிடைக்குதா இல்லையோ, அந்த கஸ்டமர் சந்தோஷமாக போனாங்களா, ஏன்னா என்கிட்ட ரெடி பண்ணிவிட்டு வண்டி விற்றுறக்கூடாது, அதுதான் நான் எதிர்பார்ப்பேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, RXZட்டும் உங்கள் இன்ஸ்டாவில் நிறையா பார்த்துருந்தேன், க்ரீன் கலரு நிறையா செட்டு பார்த்துருந்தேன். ஸோ இப்போ வரும்போது அந்த RXZ இல்லை, பட் எனக்கு தெரிஞ்ச ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் வந்து 2-3 ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன்னு நீங்கள். ஸோ கண்டிப்பாக பிஸியாக இருக்க போகுது, இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோ கூட சேர்ந்து பண்ணுவோம் ப்ரோ. ஸோ இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் நான் கேள்வி வந்து நான் அருள் ப்ரோ கிட்ட கேட்கல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கேட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எவ்ரி மந்த்ஸ் பாசிபிளாக ஒரு என்னென்ன வண்டி ரெடி பண்ணுறாரோ முடிஞ்ச அளவு நம்ம வீடியோவாக கொடுக்க பார்ப்போம். அவரோட ஷாப்போட மேப் லொக்கேஷன், ஃபோன் நம்பர், அதே மாதிரி அவரோட இன்ஸ்டா பேஜோட டீட்டெயில் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு பைக்கில் கார் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோவில் மீட் பண்ணுறது. பை ஃப்ரம் ARK.